வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னவா இருக்கும்னு. ஸோ தெரியாதவங்களுக்காக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான். இது வந்து உளுந்தங்கஞ்சி சொல்லுவாங்க. ஸோ கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கஞ்சி காய்க்கிறது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ்க்கு வந்து நமக்கு முதுகு வலி, அதுக்கப்புறம் கால் வலி, அது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது. ஸோ வாரத்தில் ஒரு நாள் எல்லாருமே வந்து இந்த உளுந்தங்கஞ்சியை வச்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ நான் ஏன் ஃபஸ்ட்டு வந்து அதை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கலான்னு நினச்சேன்னா, இதை பற்றி உங்களோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வந்து நீங்கள் செய்யாமல் விடவே மாட்டீங்க. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் அதோட பெனிஃபிட்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஸ்பெஷல், கன்னியாகுமரி ஸ்பெஷலான உளுந்தங்கஞ்சி தான் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கஞ்சி செய்கிறதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கருப்பு உளுந்து, அதாவது தோல் உள்ள உளுந்து தான் எடுத்துக்கணும். தோல் நீக்கின உளுந்து எடுத்துக்காதீங்க. ஏன்னா தோல் உள்ள உளுந்தில் தான் அந்த சத்தெல்லாம் இருக்கும், நமக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தனும் கொடுக்கும். ஸோ நான் ஒரு வாட்டி அதை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சமாக மிக்சியில் ஒரே ஒரு சுத்து மட்டும் குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப அரைக்கக்கூடாது. ஸோ இதோட அளவுக்குள் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேர் சாப்பிட்ணுன்னா நம்ம ஒரு அளவுக்கு அரிசி எடுப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து என்ன பண்ணணுன்னா, அரை அலாக்கு வந்து அரிசி, அரை அலாக்கு வந்து உளுந்து சம அளவுக்காக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நமக்கு நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது. இந்த கஞ்சிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நான் இங்கே ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து குக்கரில் ப்ளேஸ் பண்ணிடலாம். நான் உளுந்து சேர்த்துட்டேன், அரிசியும் சேர்த்துட்டு பூண்டும் சேர்த்துட்டேன். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம கஞ்சி மாதிரி தான் கொண்டு வர போகிறோம். அதனால் தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றாமல் நீங்கள் வந்து ஒரு 4 அலாக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. 4லேருந்து 5 கூட ஊற்றிக்கலாம். ஸோ நிறைய ஊற்றுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் இதுக்கு அளவுலாம் கிடையாது, தண்ணி அதிகமாக ஊற்றணும், கம்மியாக ஊற்றக்கூடாது. இதை ஊற்றினதுக்கப்புறமா நம்ம உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தொட்டுக்க எதுவுமே சாப்பிட போகிறது இல்லைன்னா கரெக்டான உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை நான் வந்து குழம்பு வச்சுருக்கேன், இல்லாட்டி வந்து இதுக்கு துவையல் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா உப்பெல்லாம் வந்துட்டு நல்லா கரையணும், இல்லாட்டி மேலேயே வந்து மிதங்கிடும். ஸோ அதனால் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து விசில் வச்சு இறக்கிடலாம். ஸோ நான் வந்து ஒரு 4 to 5 விசில் வந்து விடுறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நமக்கு நல்லா வந்து குழஞ்சி நல்ல வாசனையாக இருக்குது, வீடே வந்து கமகமான இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவோன்னா, ஏதாவது ஒரு நான்வெஜ் செய்ய போகிறோம் அப்படின்னாலே காலையிலே வந்துட்டு உளுந்து கஞ்சி தான் வச்சு செய்வோம். ஸோ அப்போவே வந்துட்டு நம்ம மட்டனோ இல்லை சிக்கன் கிரேவியோ வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஃபிஷ் குழம்பு எல்லாத்தோட, முக்கியமாக நான்வெஜ்ஜோட ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் வெஜ் தான் சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து தேங்காய்லாம் அரைச்சி துவையல் செஞ்சு சாப்பிட்லாம், அதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பராக நமக்கு வந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது திக்காக தான் இருக்குது, நீங்கள் வேணும்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் ஹெல்த்தாகவும் இருக்கும். இது பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா கால் வலி, முட்டு வலிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யணும்னு தான் நினைப்பீங்க. அந்தளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.